அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில போது எம்மோடு உள்ள மார்க்க விளக்கம் இல்லாமல் அல்லது சில சூழல்களுடைய தாக்கத்தால் பாவத்தில் மூழ்கிய தவறு செய்யக்கூடிய மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். சில போது அவர்கள் தண்டிக்கப்படலாம், சில போது அவர்கள் அவருடைய தவறுகளில் தொடர்ந்தும் இருக்கலாம். அந்த நேரம் நாங்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு செய்தியிலே எங்களுக்கு சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அழையக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதரிடம் மது அருந்திய ஒரு மனிதன் தண்டிப்பதற்காக கொண்டு வரப்படுகிறார். இஸ்லாத்தில் மது அருந்தினால் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவருக்கு 40 கசையடி வழங்கப்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுத்ரிபூஹு, அவருக்கு என்ன செய்யுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த நேரம் அபூ ஹுரைரா சொன்னார், ஃபமின்னா அல்லாரிபு பியதிஹி வல்லாரிபு பினஅலிஹி வல்லாரிபு பிஸௌபிஹி. அப்போ எங்களில் சில பேர் கையால் அவருக்கு அடித்தாங்க, அவருக்கு செருப்பால் அடித்தாங்க, சில பேர் ஆடையால் கூட அடித்தாங்க. ஏண்டா அவருக்கு அந்த தண்டனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினாங்க, அப்படி அவருக்கு அடித்தாங்க. ஃபலம்மன் சரஃப கால பஅதுல் கௌம், அதுக்கு பின்னால் அவர் அடித்து முடிஞ்சதுக்கு பின்னால் சில பேர் சொன்னாங்க, அஹ்ஸாக் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை இழிவாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூலு ஹாக்கதா லா துஈனு அலைஹி ஷைத்தான், அப்படி சொல்ல வேண்டாம். அவரோட விஷயத்தில் ஷைத்தானுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, துணை போகாதீங்க. உங்களோட சகோதரருடைய விஷயத்தில் அந்த பாவம் செய்த அந்த மனிதனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, துணையாக ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க. இந்த நேரம் அல்லாஹ் அவரை இழிவாக்கி அல்லது கேவலப்படுத்தி ஷைத்தானுக்கு அவர் வழிபட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான். எனவே அவர் தண்டிக்கப்பட்டு அவர் திருந்துறதுக்கான வார்த்தைகளை சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர் அரவணைங்க, அவருக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்க, அவருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு அவரை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பதுவா செய்து திட்டினால் சில போது ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, ஷைத்தான் அவரை வழிகெடுப்பதற்கு அது காரணமாக அமையும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். இது புகாரியிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ். எனவே எமக்கு மத்தியிலும் இப்படியான தவறு இழைத்தவர்கள் பாவம் செய்தவர்களை கண்டால் நாங்கள் அவர்களுக்கு இந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கான வழிகாட்டல்கள் செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் விடயத்தில் ஷைத்தானுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்துவிடக்கூடாது என்பதை